ஒப்பு கொடுக்கவில்லை. மத்தேயு 26வது அதிகாரம் 25வது வசனத்துல அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவரை நோக்கி கேட்கிறான், ரபி நானோ அப்படிங்கிறான். உடனே இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ சொன்னபடிதான். இயேசு இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? ஒரு டவலை இடுப்புல கட்டி எல்லாருடைய கால்களை கழுவிட்டு இருக்கிறார். கால்கள் கழுவும் போது ஒருவன் ஒப்பு கொடுக்கிறான். யாரு இருக்கிறீங்களா? பேதுரு ஒப்பு கொடுக்கிறான். ஏன் ஒப்பு கொடுக்கிறான்? இயேசு சொன்னா, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லை. அப்ப பேதுரு சொல்ற, என் கால்களை மட்டும் இல்ல ஆண்டவரே, என்ன முழுமையா கழுவுங்க. இப்ப 4 சுவிசேஷம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது ஆண்டவர் கழுவி எல்லாம் உட்கார்ந்து இருக்கும் போது உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான். எல்லாரும் கேட்கிறாங்க, நானா நானா நானா? யூதாஸ் கேட்கிறார், ரபி நானும். ஆண்டவர் சொல்ற, நீ சொன்னபடிதான். அந்த இடத்துல அவன் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கணும். அப்பா, நான் இப்படி ஒரு டீலிங் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் இப்படி மாட்டிட்டேன், வசமா மாட்டிட்டேன். ஒப்பு கொடுக்கல, உணர்வடையல, ஒப்பு கொடுக்கல. 3 வருஷம் கூட இருந்த யூதாஸ் இயேசுவால காக்கப்படவில்லையே. இதை என்ன சொல்ல? அதுதான் இயேசு சொல்ற தெளிவா. கேட்டின் மகன் கெட்டு போனான், என்னால அவன் கெடல, அவனே அவனை கெடுத்து கொண்டான். அவனே அவனை கெடுத்து கொண்டான். உணர்வடையவில்லை, ஒப்பு கொடுக்கவில்லை, ஒப்புரவாகவில்லை. இயேசுவை காட்டி கொடுக்க வரும்போது அவன் ரபி அப்படி சொல்லி முத்தமிடுவான் பாருங்கள். அப்பொழுது இயேசு என்ன சொல்வார் தெரியுமா? சிநேகிதனே, முத்தத்தினாலாயா என்னை காட்டி கொடுக்கிறாய். அந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கான கிருபையின் வாசலை ஓபன் பண்ணி தான் வைக்கிறார். அதான் சிநேகிதனே அப்படிங்கிறார். ஒப்புரவாகவில்லை. அந்த கேட்டின் மகன் கெட்டு போனான்.